மாமன்ற உறுப்பினர்களுக்கு இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ நகராட்சி மாநகராட்சி பணியாளர்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க எல்லா ரைட்டும் ஒவ்வொரு வார்டில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களுக்கு கைட்லைன் கொடுத்துருக்கீங்களா? அதே போல் முக்கியமான வட்ட செயலாளராகட்டும் பகுதி செயலாளராகட்டும் அவங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா முக்கால்வாசி பிரச்சனையே வர்றது அங்கிருந்து தான். ஏன்னா அவங்க வந்து அகற்றாமல் கட்சிக்காரங்க இல்லை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இப்போ டெப்ரிஸ் வேஸ்ட் அப்படின்றது நம்ம பிஆர்ஆர் ரோட்ஸில் வந்து முற்றிலுமாக ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அகற்றப்படுது, சாலைகளில் இருக்கும் பொழுது அகற்றப்படுது. இன்டீரியர் ரோட்ஸில் வந்து இந்த 1 மெட்ரிக் டன்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அது லோக்கல் ஏஇஸ் தான் வந்து ஆய்வு மேற்கொள்ளணும். சம்டைம்ஸ் மாமன்ற உறுப்பினர்கள் வந்து பப்ளிக்கோட கிரீவன்சஸ் வச்சுட்டு ஏஇக்கு சொல்லுவாங்க ரிமூவ் பண்ண சொல்லி. அதை உடனே அகற்றணும், 2 நாள் 3 நாள் கூட தாமதிக்காமல் உடனே அகற்றணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு. இதில் வந்து ஒரு விஷயத்தை மனு மேயர் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அபராதம் விதிப்பது வந்து எங்கள் நோக்கம் இல்லை, ஒரு அவேர்னஸ்க்காக தான். அது முதல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க, அவருக்கான கால அவகாசம் கொடுப்பாங்க. அந்த கால அவகாசத்தை மீறின பிறகுதான் அதுக்கு அபராதம் விதிக்கின்ற முறை இருந்து அபராதம் விதிப்பது என்பது எங்கள் நோக்கம், மாநகராட்சியின் நோக்கம் இல்லை, ஒரு அவேர்னஸ்க்காக தான் அதை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தெளிவுபடுத்தி இல்ல இது வந்து அபராதம் மறுபடியும் சொல்றேன், ஃபைன் இம்போஸ் வந்து மாநகராட்சியோட நோக்கமே கிடையாது. ஃபைன் வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த தனியாரிடம் தெரிவித்து அவங்க அப்பவும் அதை அப்ரூவ் படுத்தலைன்னா 15 days டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைன் இம்போஸ் பண்ணுவோம். ஃபைன் எடுத்தோடனே ஃபைன் இம்போஸ் பண்ணுறது மாநகராட்சியோட நோக்கம் இல்லை. சென்னையை தூய்மையாக வைத்துக் கொள்வது மட்டுமே மாநகராட்சியோட நோக்கம். ஆமாம், 15 மண்டலங்களுக்கு உட்பட்டு ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் ஒரு பகுதி வந்து நியமிக்கப்பட்டிருக்கு இந்த கட்டிட கழிவுகள் போடுறதுக்குன்னு. 1 மெட்ரிக் டன்குள்ளே வருது அப்படின்னா பொதுமக்களே அதை வந்து அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் போடலாம். அதிகமாக சேருது அப்படின்னா மாநகராட்சிக்கு தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு மாநகராட்சியிடம் வாகனங்கள் வழங்கப்படும். அந்த வாகனங்கள் மூலயமா வந்து கொடுங்கியூர் பகுதியோ இல்லை பெருங்குடி பகுதிகளோ அப்ரூவ் படுத்திடலாம். அது மாநகராட்சி கையெடுத்துக்கும், அது தனியாரிடம் வரும். இது வந்து அரசு மதிப்புக்குரிய நிருபர் அவர்களுக்கு இது பயிலரங்க நிகழ்ச்சி தான். இது அரசு வந்து தொடக்க விழாவோ அது நிகழ்ச்சியில் இல்லை, இது பயிலரங்கம். கடந்த மன்றத்திலே வந்து இதற்கான பொருள் வந்து வைக்கப்பட்டு நடைமுறைக்கு இந்த மாதம் இல்ல நீங்க விஷயத்தை திசை திருப்பாதீங்க. இது வந்து எங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் தான், அதிகாரிகளுக்குள்ள கலந்துரையாடல் தான்.